அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான்னு சொல்கிறாங்க. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா அறிவு, கல்வி, பேச்சாற்றல் மற்றும் வியாபாரத்திற்கு உரிய காரணங்களாக கருதப்படுறாரு. புதன் பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மை கொண்டவர்களாகவும், அதாவது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்களாகவும், சிறந்த நகைச்சுவை உணர்வு உடையவர்களாகவும் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல குண அதிசயங்கள் கொண்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி எப்படி இருக்கும், உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு எப்படி இருக்குது, அது எப்படியெல்லாம் படிப்படியாக குறைக்கலாம், குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பில் எப்படி இருக்கும், அவங்களோட படிப்பாற்றல் திறன் எப்படி இருக்கும், இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்பீங்கண்ணா. இந்த பதிவுகளில் உங்களுக்கு நான் அதெல்லாம் விரிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக எந்த ஒரு விஷயமே நடக்கிறதே இல்லை. நாங்களும் கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே பிரார்த்தனை பண்ணிட்டோம், எந்த ஒரு கடவுளுமே எங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்தந்த தீர்வு ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு விஷயமே நமக்கு நல்லதாக நடக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கான பரிகாரங்கள் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்குன்னு கடவுள்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த பதிவுகளை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்களை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த விஷயங்கள் உனக்கு நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் படிப்படியாக நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதெல்லாம் எந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்பிக்கையோடு கேளுங்க, எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை பேரை மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வ பேர் யாருன்னு சொல்லிவிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்க போகுதுங்க. பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திருப்திகரமாக இருந்தாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபிட்சமும் சுமூகமான சூழ்நிலையும் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காதுங்க. அது மாதிரி உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடங்கள் போகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உணவு சாப்பிடும்போது உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உலக அளந்த பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. மிருகசீரிடம் 3-4 பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவு உங்களுக்கு ஏற்பட்டாலும் அவற்றோட வழியை எதிர்பார்ப்பு நிறைய பூர்த்தியாக போகுதுங்க. வீடு வாகனம் அப்படிங்கிற கனவு உங்களுக்கு நனவாக போகுது. தொழிலும் வளர்ச்சியடைய போகுதுங்க. பெரியோரோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இழுபறியாக எழுந்துட்டு இருந்த வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. திடீர் நெருக்கடி படிப்படியாகவும் குறைய போகுதுங்க. திருவாரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களா அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சியில் உறுதியாக இருக்க போகிறீங்க வரக்கூடிய நாட்களில். உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்திங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறைய போகுது. நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுதுங்க. தொழிலும் முன்னேற்றம் அடைய போகுது. வருமானமும் அதிகரிக்க போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. புனர்பூசம் 1, 2, 3 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபிட்சமான நிலையை இருக்க போகுதுங்க.
வரவேண்டிய பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரப்போகுது. சேமிப்பு இதனால் உயரப்போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா படிப்படியாக சீராகிட்டு வரப்போகுதுங்க. வம்பு வழக்கு என்ற நிலை மாறப்போகுது. வேலைக்காக எடுக்கும் முயற்சி பார்த்திங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகவே அமையப்போகுதுங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது வரக்கூடிய நாட்களில் அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் சவாலாகவும் இருக்குங்க. உங்களுடைய உத்தியோகத்தில் சில நிறைய மாறுதல்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகலாம். அப்படிங்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. நடக்கிற விஷயம் எல்லாமே நம்மளோட நன்மைக்குன்னு நினச்சிக்கோங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய போகுதுங்க. பிள்ளைகளால் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவலகத்தில் நிறைய மேன்மையான நிலைகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. பதவி மாற்றம், சம்பள ஏற்றம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்க நிறைய பேச்சுவார்த்தைகளும் நடக்க போகுது. வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்க போகுதுங்க. புதிய திட்டங்கள் போடுவதற்கு நல்ல ஒரு ஏற்றமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறைய போகுதுங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வரப்போகுதுங்க. பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகரிப்பதில் வெற்றி காண போகிறீங்க. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த விஷயத்தில் நம்ம இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது கலந்த பலன்களே கொண்டு வரப்போகுது. சூரியன் பார்த்திங்கன்னா ஒன்றில் இருக்கிறதுனால தொழில் பார்ட்னரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களை கையாளும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மேன்மையாக உழைக்க வேண்டி இருக்குங்க. பண விஷயத்தில் நிதானமாக இருந்துக்கோங்க. பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5-8, அதிர்ஷ்ட எண்கள் 5-4. சந்திர அஷ்டமம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 3 காலை முதல் 4 பிற்பகல் வரை இருக்குங்க. வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு இந்த பாடலை 27 முறை நீங்கள் பாடிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சி வேண்டிக்கிட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. எத்திசையில் சென்றாலும் ஏற்றம் தந்து புத்தியிலே நின்றாடும் புத பகவானே, நித்தியமாய் செல்வமெல்லாம் நிலைத்து நின்று சித்திக்க அருள் செய்வாய் போற்றி போற்றி. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் முழுமையான அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவே இருக்குங்க. 3ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா ராசியில் சஞ்சரிக்கிறதுனால குணமேன்மை, செயல்திறன், தன்னம்பிக்கை இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்குங்க. வாழ்நாள் முழுவதுமே மருந்து சாப்பிட வேண்டிய நோயால் இன்னல் அனுபவித்து வந்தவர்களுக்கு புத்துணர்வு பிறக்க போகுது. உடலும் புதுப்பொலிவுடன் இருக்க போகுதுங்க. தடைப்பட்ட பாக்கிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வசூலாக போகுது. பழைய கடன்களையும் சிக்கல்களையும் தீர்க்கும் நிலையும் உருவாக போகுதுங்க. பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருந்தாலும் பணியில் தேவையற்ற அலைச்சல்கள், விரயங்களை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா திருமணம், குழந்தை பேரு, வீடு, வாகனம் போன்ற சுப மங்கள நிகழ்வுகள் நடைபெறப் போகுதுங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் நிலவிய பனிப்போர் பார்த்திங்கன்னா படிப்படியாக விலகப் போகுது. உங்களுடைய நாணயம், அதாவது நாணய பேச்சுக்கள் நீடிக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகமும் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா பொது ஜன ஆதரவு அதிகரிக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா காதல் விவகாரங்கள் உண்மையையும் மாயையும் புரிய வைக்கக்கூடிய நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. பேச்சில் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பௌர்ணமி அன்னைக்கு சத்திய நாராயணை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாரத்தோட தொடக்கத்திலேயே செலவின சூழ்நிலைகள் எழத் தொடங்க போகுதுங்க. மேலும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் உங்களுடைய நிலைமைகள் கொஞ்சம் மேம்படக்கூடியதாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுதுங்க. உங்களுடைய கூர்மையான புத்திசாலித்தனத்தின் மூலம் நீங்கள் நிதி ரீதியாக நிறைய ஆதாயம் பெற போகிறீங்க. வாரத்தோட பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. உங்களுடைய செல்வம் அதிகரிக்க போகுது. வாரம் கல்வி, சட்டம், வங்கி, காப்பீடு, பால் பொருட்கள்
இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தை மூலமாக நீங்கள் பயனடை போகிறீங்க. தரவு பகுப்பாய்வு மூலமாகவும் நீங்கள் லாபத்தை பெற போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்களாகவே அமையப்போகுதுங்க. நிறைய நல்ல விஷயங்களும் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. கவனமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தொழில் தொடங்குறதா இருந்தால் அந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக தொடங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் அவங்களோட படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவரோட உடல்நிலையும் படிப்படியாக குறைஞ்சிட்டே வரப்போகுது. நல்ல சீராகவும் அமையப்போகுதுங்க. என்ன நண்பர்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.